தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். நேர்காணலில் இபிஎஸ் பேசியது என்ன என்பது குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளவர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இபிஎஸ் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார்கள். ஒரு தொகுதிக்கு 45 நிமிடம் வீதம் ஒவ்வொரு தொகுதியாக அந்த தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்தவர்கள் அனைவருடனும் அவர் ஒரே நேரத்தில் நேர்காணலை நடத்துகிறார். மேலும் அவர்களுக்கிடையே அவர்களினுடைய அந்த தொகுதியில் செல்வாக்கு என்னவாக இருக்கிறது, அவர்களினுடைய கட்சி பணி மக்கள் பணி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில அவர் சில விஷயங்களை பேசியிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. முக்கியமாக வேட்பாளர் யாராக இருந்தாலும் வெற்றி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் தொகுதி வாரியாக அதிமுக அலுவலகத்தில் அந்த நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டாலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இபிஎஸ் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் உட்கட்சி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றவும் கூட இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நேர்காணல் தொடங்கி தொகுதி வாரியாக நடைபெற்று வரும் நிலையில சில தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கூட ஒதுக்கப்படலாம். எனவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் கடுமையாக நாம உழைக்க வேண்டும். அதிமுக வெற்றி என்பது உறுதியான ஒன்று. உட்கட்சி பூசல் இல்லாமல் நாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது இபிஎஸ் அவர்களினுடைய அவர் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.